ஏ சார் ஆடியோல இருக்கா? செக் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா கிளியர்? கேக்குதா சார்? Yes, sir. ஓகே. இப்ப என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ரைட்டிங் பண்ண போறோம். ஸ்பெசிஃபிகேஷன பத்தி லாஸ்ட் என்ட்ரிலயே நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, திருப்பி ஒரு டைம் லைட்டா சொல்றேன் பாத்துக்கிடுங்க. அது ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, இப்ப நார்மலா வந்து ஒரு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ல அதோட ஷேப் எப்படி இருக்கும்? அதோட சைஸ் எப்படி இருக்கும்? அது வச்சு தான் நமக்கு தெரியும். ஆனா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம்? என்ன குவான்டிட்டில யூஸ் பண்ண போறோம்? என்ன டைப்ல யூஸ் பண்ண போறோம்? அதுக்கடுத்து என்ன குவாலிட்டில குவான்டிட்டி அதாவது ஒரே சொன்னா மெட்டீரியல் குவான்டிட்டி குவாலிட்டி லேபர் குவான்டிட்டி நம்பர்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் என்ன கிரேட்ல போக போகுது இல்ல எந்த டைப்ல போக போகுது இது மாதிரி எந்த விஷயமே தெரியாது. அப்போ ஒரு டிராயிங் பார்த்தா ஒவ்வொரு ரூட்டும் எப்படி இருக்கு அதோட ஷேப் எப்படி இருக்கு எந்த ரூட் இங்கே வருது என்ன டைமென்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது வந்து தான் அதை தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப ஒரு சிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சிமெண்ட் என்ன சிமெண்ட் யூஸ் பண்றோம் என்ன கிரேட் யூஸ் பண்ண போறோம் கான்கிரீட்டுக்கு அது கான்கிரீட்ல ஃபைன் அக்ரிகேட்ல வெப் சாண்ட் யூஸ் பண்ணுவோமா பி சாண்ட் யூஸ் பண்ண போறோமா இல்ல ரிவர் சாண்ட் யூஸ் பண்ண போறோமா அது ஜல்லியில என்ன கிரேட் சொல்லி 10 எம்மா 20 எம்மா 40 எம்மா ஸ்டீல்ல என்ன கிரேட் ஸ்டீலு என்ன டயாமீட்டரு எத்தனை நம்பர் ஆஃப் மெயின் ட்ரைவர்ஸ் கொடுக்க போறோம் அதுக்கடுத்து சின்ன டைப் ஆஃப் ஸ்லாப் என்ன டைப் ஆஃப் பீம் என்ன டைப் ஆஃப் காலம் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு பிரிக் ஒர்க்ல உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பிரிக் ஒர்க் கொடுக்க போறீங்க அதுக்கடுத்து எவ்வளவு நம்பர் ஆஃப் லேபர்ஸ் வேலை பார்க்க போறாங்க ஒர்க்கெல்லாம் எப்படி ஷெட்யூல் பண்ண போறீங்க இப்படி எந்த ஒரு டீட்டெயிலுமே அதுல இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அதுக்காண்டி நம்ம தனியா வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எழுதணும். அப்படி எழுதக்கூடிய அந்த புக்லெட் தான் என்ன சொல்றாங்க ஸ்பெசிமென் சொல்றாங்க. ஸ்பெசிமிஷன் சரி அந்த ஸ்பெசிமென்ல என்ன இருக்கும் அப்படின்னா டீட்டெயில்டா அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல் ஓரியன்டா என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம் எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம் என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ண போறோம் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரு மெட்டீரியல் அதுக்கடுத்து என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ண போறோம் என்ன எவ்வளவு நம்பர் லேபர்ஸ் யூஸ் பண்ண போறோம் எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க வர்றாங்க அப்படின்னு ஏ டு செட் எல்லா டீட்டெயில்ஸ் ஸ்பெசிமென்ல இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தகவலை தான் என்ன சொல்றோம்னா ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எழுதிக்கிறேங்க ஜெனரல் ஸ்பெசிபிக் ரைட்டிங் போடுங்க. ஸ்பெசிபிகேஷன் ஸ்பெசிபிகேஷன் ரைட்டிங். அப்ப ஒவ்வொரு இந்த செக்ஷுவல் டிராயிங் ஒரு செக்ஷுவல் டிராயிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த செக்ஷுவல் the structural drawings. So the shape and sizes of the various structural components. Just வந்து drawingல shape sizes தான் இருக்கும். Shape and sizes of the various structural components. ஒவ்வொரு ரூம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ரூமுக்கும் என்னென்ன ஷேப் இருக்கு என்னென்ன சைஸ் இருக்கு அதை தான் ஓகே இனி காலம் வரப்போகுது இது மாதிரி பேசிக்கலாம் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஆனா வந்து டீட்டெயில் தான் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அதை. அப்ப இட் இஸ் நாட் பாசிபிள் டு செக்ஷுவல் கம்ப்ளீட் சைஸ் அண்ட் ஷேப் இருக்கும் எல்லா காம்பனண்ட் இருக்கும். அப்ப இட் இஸ் நாட் பாசிபிள் டு give details regarding the quality of material. அப்ப நான் பாசிபிள் இதெல்லாம் இருக்காது வாய்ப்பு இல்லை எது இருக்காது குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் ஒர்க்மன்ஷிப் எவ்வளவு நடக்குது ஐட்டம் ஒர்க் எப்படி கொண்டு போகிறோம் இது எல்லாமே அந்த டிராயிங்ல இருக்காது. இட் இஸ் நாட் பாசிபிள் give details regarding the quality of material
and the workmanship of each and every item of the work on the drawing itself. அப்ப இதெல்லாம் பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் குவாலிட்டியா மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு எவ்வளவு நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அது முதற்கொண்டு இருக்கு. செங்கல் கட்டுமானம் அப்படின்னா பிரிக் ஒர்க்னா பிரிக் ஒர்க் இன் செங்கல் மாடல் 1:5. அப்ப பிரிக் ஒர்க்ல எவ்வளவு நம்பர் செங்கல் கொடுக்க போறோம்? இல்ல அதுல வந்து பிளபிஸ் பாண்ட் யூஸ் பண்ண போறோமா? ரெக்லீஸ் பாண்ட் யூஸ் பண்ண போறோமா? ஹெட்டர் பாண்டா, ஸ்ட்ரெச்சர் பாண்டா, ட்ராக்கிங் பாண்டா, அது என்ன டைப்னு கொடுத்துருப்பாங்களா? அது இருக்காது. அதுக்கடுத்து மோட்டார் 1:5 அப்படின்னு இல்ல 1:3 இல்ல 1:4 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிரேட் ஆஃப் சாண்ட் யூஸ் பண்ண போறோம்? எவ்வளவு டைப் ஆஃப் சேஃப்டி எடுக்க போறோம்? எவ்வளவு குவாலிட்டி ஃபைன் சாண்ட் எடுக்க போறோம்? இப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் அது இருக்காது. ஜஸ்ட் என்னென்ன சேஃப் எப்படி சேஃப் இருக்கு, எப்படி டைமென்ஷன் இருக்கோ அது வந்து தான் டிராயிங். இப்ப ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் ஈச் அண்ட் எவர் ஐட்டமும் ஐட்டம் ஆஃப் த ஒர்க் அந்த டிராயிங் செல். ஓகே, இதெல்லாம் இருக்காது சொல்லிட்டாங்க. அப்ப இட் இஸ் நாட் பாசிபிள் டு இட் கிவ் டீடைல்ஸ் ரிகார்டிங் கீழே இருக்கக்கூடிய எல்லாம் எது இந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் அண்ட் த ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் ஈச் அண்ட் எவரி ஐட்டம் ஆஃப் த ஒர்க் ஆன் த டிராயிங் செல். அதுல the quality of material and workmanship are the method of completing the work. Tools and machineries to be used. Details are furnished in the separate contract document or known as specifics of the work. அப்ப டிராயிங்ல இதெல்லாம் இருக்காது ரெண்டாவது பாயிண்ட்ல சொன்னேன். அப்ப என்னுடைய ஸ்பெசிமென்ல என்ன இருக்கும் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல், குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல், ஒர்க்மேன்ஷிப், ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க், அதை எப்படி ஷெட்யூல் பண்ணி கொண்டு போகிறோம், என்னென்ன டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் யூஸ் பண்ண போறோம், இந்த எல்லா தகவலும் ஃபர்னிஷ்டு இன் எ செப்பரேட் கான்ட்ராக்ட் ஆகணும். அப்போ ஒருங்கிணைந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்த வடிவத்துக்கு தான் இல்ல ஆவணத்துக்கு தான் ஸ்பெசிபிகேஷன் சொல்றாங்க. சார் கிளியர்? புரியுதானே? அப்ப எல்லா தகவலும் அது சார் எழுதி கைப்பட எழுதி அப்ப கைப்பட எழுதியிருக்கப்பட்ட அந்த ஆவணம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெசிபிகேஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் நிறைய பேருக்கு டவுட் வரும். சார் ஸ்பெசிபிகேஷன் ரிப்போர்ட் ரெடியும் பண்ணா சார் ஒண்ணும் இல்லை. அதாவது நம்ம ஒரு ஒரு வீடு கட்டுறோம், பிளான் போட்டிருப்போம், அதுக்கான என்ன செஞ்சிருப்போம், அப்புறம் கேட் ரேங்க் எடுத்திருப்போம், அதுக்கான எஸ்டிமேஷன் கொடுத்துருப்போம், அதுக்கு ஸ்பெசிபிகேஷன் ரைட் பண்ணுவோம், ஷெட்யூல் ரேட் எடுப்போம், ரேட் அனாலிசிஸ் பண்ணுவோம். அப்ப இவ்வளவுக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடியதை ஒருங்கிணைச்சு ஒரு ரிப்போர்ட்டா கொண்டு போயிட்டு தன்னோட ஹையர் அத்தாரிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்றோம்ல, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதான் ரிப்போர்ட் ரேட்டிங். மேல வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் எங்க நடக்குது, எந்த பீரியட்ல ஆரம்பிச்சு எங்க கொண்டு போய் முடிக்க போறோம், அதோட அக்கௌண்ட் மேனேஜர் யாரு, கீழே பாட்டம் ஆஃப் த கார்னர்ல அந்த ஒர்க்குக்கான அசிஸ்டன்ட் இன்ஜினியர் யாரு, எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் யாரு, சூப்பரிண்ட் இன்ஜினியர் யாரு, உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருங்க கைது போடுறதுக்கு. இதான் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸ்பெசிபிகேஷன்ங்கிறது என்னென்ன ஒர்க்கு போகுது, என்ன ஷெட்யூல்ல போகுது, என்ன குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியில மெட்டீரியல் கொண்டு போக போறோம், எவ்வளவு குவான்டிட்டில நம்பர் ஆஃப் லேபர்ஸ் ஒர்க் பண்ண போறாங்க, அப்படியே தகவல் கொடுக்கறது ஸ்பெசிபிகேஷன். அத மொத்த ரிப்போர்ட்டா சப்மிட் பண்றோம்ல, ஏ டு இசட் எல்லா ஒர்க்கும் பிளான்ல ஆரம்பிச்சு டிராயிங், எஸ்டிமேஷன், ஸ்பெசிபிகேஷன், ஷெட்யூல் ரேட், ரேட் ஆஃப் அனாலிசிஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒருங்கிணைச்சு ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணி சைன் பண்ணி அடுத்து மூவ் பண்றோம்ல அந்த ப்ராஜெக்ட. அதுதானே சொல்லுவாங்க ரிப்போர்ட் ரெடின்னு சொல்லுவாங்க. அதுல பீசிபிலிட்டி ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அது என்ன நம்பகத்தன்மை ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அங்க ஃபீல்ட்ல போய் சர்வே பண்றது. இப்ப இந்த சரியா இந்த வழியா ரோடு கொண்டு போக போறோம், மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதுல டீடைல்டு ரிப்போர்ட், அதை பத்தி தகவல் எல்லாம் டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட், இது மாதிரி நிறைய இருக்குன்னு நான் சொல்றேன். சார் கிளியர் புரியுதுதானே? ஓகே சார் சார். அப்ப எழுதிக்கிறேங்க. டிராயிங் செல். அதுக்கடுத்து இந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்
மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒர்க்மேன்ஷிப். See, are the method of completing the work, or the method of completing work, tools and scenarios to be used. Example. Details are furnished in a எல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுக்கக்கூடிய அந்த ஆவணம் வடிவத்துக்கு தான் நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றோம். இப்போ டீடைல்ஸ் furnished in separate contract and are known as specification of known as specification. The, the quality of material and workmanship are the method of completing work, tools and machineries என்ன யூஸ் பண்றோம் டு பி யூஸ்டு, இது மாதிரி அதர் டீடைல்ஸ் எக்ஸெட்ரா டீடைல்ஸ் ஆர் பர்னிஷ்டு ஒருங்கிணைஞ்சு இனி செப்பரேட் கான்ட்ராக்ட் ஆகணும் தனித்தனியா கொடுத்துருக்கோம். அதனால என்ன சொல்றோம்னா நோன் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஒர்க் சொல்றோம். ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றோம். அவ ஸ்பெசிஃபிகேஷன்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு டெண்டர் நோட்டீஸ் கொடுக்க போறாங்க, சரி ஒரு டெண்டர் எடுக்க போறோம், இல்ல கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கிரேடு சிமெண்ட் யூஸ் பண்ண போறோம், என்ன சாண்ட் யூஸ் பண்ண போறோம், என்ன சைஸ் ஜல்லி யூஸ் பண்ண போறோம், ஒர்க் எப்படி மட்டும் சொல்லி எப்படி கொண்டு போக போறோம், ஒவ்வொருக்கு எவ்வளவு குவான்டிட்டி போட்டிருக்கோம், எவ்வளவு குவாலிட்டி போட்டிருக்கோம், எப்படி குவாலிட்டி கொடுத்துருக்கோம், அதோட அமௌண்ட் எப்படி கொடுத்துருக்கோம், ஒவ்வொருக்கு காஸ்ட் மினிமம் காஸ்ட், அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன டைப்ல ஒர்க் போக போகுது அப்படின்னு எல்லா ஏழு டீடைல்ஸ் எல்லாமே அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்ல இருக்கணும். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்க இப்ப என்ன சாண்ட் யூஸ் பண்ணீங்க, என்ன கிரேட் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணீங்க, என்ன கிரேட் ஸ்டீல் யூஸ் பண்ணீங்க, என்ன டேமேஜ் யூஸ் பண்ணீங்க, அதுக்கடுத்து நீங்க எப்படி ஒர்க் எல்லாம் செட்டில் பண்ணி கொண்டு போனீங்க, இது வந்து எவ்வளவு செலவாயிருக்கு, கான்ட்ராக்டர் கூடுதல காசு போச்சுன்னா அப்ப நீங்க வந்து கரெக்டா தான் செட்டில் பண்ணி கொண்டு போயிருக்கீங்களா, லேபர்ஸ் எல்லாம் கரெக்டா தான் ஒர்க் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஏ எல்லா டீட்டெயிலுமே அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்ல இருக்கும். அதை பார்த்து தான் ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்க முடியும். அப்ப எழுதிக்கிட்டுங்க, specification is an important document attached with a tender form or contract agreement. அப்போ டெண்டர் எடுக்கிறோம்னா அந்த டெண்டர் ஃபார்மோட ஸ்பெசிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிருக்கணும். அதுக்கடுத்து இது எப்படி சொல்றோம்னா கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கிளைண்ட்டுக்கு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா அதுல ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். லாஸ்டா வந்து என்ன இருக்கும், அதுல டிராயிங்க்கு டேட் இதெல்லாம் இருக்கும். ஏன் ஸ்பெசிஃபிகேஷன் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அப்ப கிளைண்ட்டுக்கு நாளைக்கு பேச்சு மாறிடக்கூடாது. அவர் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க எம்சாண்டி போடுங்க பரவாயில்ல இருப்பாரு, திடீர்னு எங்களுக்கு ரிவர்ஸ் சாண்ட் போடணும்னு சொல்லுவாரு. அப்ப கரெக்டா நீங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னென்ன பொருள் தான் யூஸ் பண்ண போறேன், இங்க தான் வாங்க போறேன், என்னென்ன டைப்ல தான் வீட்டுக்கு ஒர்க் கொண்டு போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு அந்த அக்ரிமெண்ட் எடுத்து காமிச்சுக்கலாம். அவர் எங்கேயே பிரச்சனை பண்ணலாம், மாத்தி மாத்தி பேசினாலும். ஓகே, ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். அப்ப ஸ்பெசிஃபிகேஷன்ன்றது இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்
is important document attached with the yeah, central bound or non-fact agreement. அப்ப கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் டெண்டர் பண்ணணும்னா ஸ்பெசிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிருக்கோம். இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட். ஓகே. இரண்டு நெசசரி ஸ்பெசிஃபிகேஷன் என்பது எழுதிக்கிறேன். அதாவது நெசசிட்டியா இல்ல நெசசரியா நெசசிட்டினா கொடுங்க. நெசசிட்டி ஆர் ஸ்பெசிஃபிகேஷன். First, head to the contract as well as the supervising staff during execution of the work. ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்டருக்கு ஒர்க்கை எப்படி ஷெட்யூல் பண்ணி கொண்டு போகணும், சூப்பர்வைசிங் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நெசசிட்டி ஸ்பெசிஃபிகேஷன்ல ஹெட் டு த கான்ட்ராக்டர் as well as the supervising staff, supervising staff during execution of the work. Okay. I can check and satisfy with the quality of work during execution. அப்ப வேலை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா நேற்றைய வேலையில நம்ம கொடுத்துருக்க ஆர்டர் வைஸ் தான் கரெக்டா நடந்திருக்கா, குவாலிட்டி ஒர்க்னா நம்ம கொடுத்துருக்க மாதிரி கரெக்டா இருக்கா, மெட்டீரியல்ஸ் இவ்வளவு நம்பர்ஸ் வந்து இப்ப நார்மல் கிளிக் லெவலுக்கு யூஸ் பண்ணணும்னு போட்டிருந்தமே கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச ஒர்க்ல கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பா முடிய 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 நமக்கு ஒரு சாட்டிஸ்பேக்சன் கிடைக்கும். கரெக்டா தான் ஒர்க் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப செக் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ஸ் டியூரிங் எக்ஸிகியூஷன். அப்ப ஒர்க் நடக்க நடக்க நம்ம கரெக்டா செக் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கையில இருந்துச்சுன்னா இப்ப செக் இது மாதிரி எனக்கு கொஸ்டின் தான் கேட்பாங்க இந்த தியரி பார்க்கலாம். செக் அண்ட் சாட்டிஸ்ஃபை த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ஸ் டியூரிங் எக்ஸிகியூஷன். ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. மூணாவது, in case of any dispute between the owner and the contractor. அப்ப ஏதாச்சும் தகராறு ஏற்படுது, பஞ்சாயத்து சொல்றோம்ல, ஓனருக்கும் கான்ட்ராக்டர் வீடு கட்ட கொடுத்த கிளைண்ட்டுக்கு கான்ட்ராக்டர் ஏற்படுது அப்படின்னா குவைட்டிங் த ரேட் ஃபார் டிஃபரெண்ட் ஐட்டம் ஆஃப் ஒர்க் இந்த டெண்டர். அப்ப நம்ம வந்து இந்த அக்ரிமெண்ட் வச்சு நம்ம வந்து பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். அப்ப மனஸ்தாபம் யாருக்கும் வராம இருக்கிறதுக்கு ஸ்பெசிபிகேஷன் ஃபர்ஸ்டே போட்டுட்டு கான்ட்ராக்டருக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அந்த ஸ்பெசிபிகேஷன் அட்டாச் பண்ணி படிச்சுக்கிறீங்க நல்லா, என்னென்ன பொருள் யூஸ் பண்ண போறோம், இது எதுவும் அப்டேட் பண்ணா நீங்க சொல்லுங்க, அதை ரிக்வெஸ்ட் பண்ணிடுறோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு நாள் இருக்கு, அதுதான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா
அப்ப ஒரு அக்ரீமெண்ட் மாரி போட்டு சைன் வாங்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு பிரச்சனை இருக்காது. In case of any dispute between the owner and contractor, providing the rate for different item in the tender notice, the tender form, the contract agreement, ఒక item of work that is known to the case of dispute, disputes between the owner, the contractor, providing the rates for different items of work in the tender. அதுக்கடுத்து எழுதிக்கிறேங்க. அதுக்கடுத்து என்னன்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் போடுது. என்ன டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் மொத்தம் 3 டைப் இருக்கு. ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இல்ல பிரீஃப் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சுருக்கமா குடுத்திருக்காரு. டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா விளக்கமா குடுத்திருக்காரு. ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா டேட்டாஸ் இருக்குல்ல. இந்த கோடு புக் மாரி. என்னென்ன சைஸ்ல தான் போடணும், என்னென்ன டைப்ல தான் பயன்படுத்தணும், ஆ வீட்டுக்கு இருக்கலாம். அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். மொத்தம் 3 கைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து டைப்ல இருக்கு. அப்ப இது டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்து specification. Types of specification. Specification. There are three kind of specifications are available. First, detailed specification. Last standard specification. Specification. மொத்தம் 3 கைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, அதாவது நம்ம அப்படியே மேல ஒர்க்கு ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே மேலோட்டமா கொடுத்துருக்குது. இப்ப டீட்டெயில்டா இன்டெப்தா நம்ம வந்து தகவல் கொடுக்காம மேலோட்டமா கொடுத்துருக்காரு. அதான் ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன். நான் எழுதுற கீழ டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷனும் அதிலேயே இருக்கு. அப்ப எல்லா தகவலும் அடிப்படையா கொடுத்துருக்கு. என்ன பண்றோம்? ஏ டு இசட் டீடைல்ஸ் எல்லாமே டீடைல் ஸ்பெசிஃபிகேஷனா இருக்கும். எந்த ஒரு டேட்டாமே விடக்கூடாது. ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனா என்ன அப்படின்னா, உங்களுக்கு சில டேட்டாஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும். அத அப்படியே பயன்படுத்திக்கிற மாரி இருக்கும். அப்ப அதான் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். கோடு புக் யூஸ் பண்றோம்ல அது மாரி. அப்ப இப்ப நீங்க ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு ஊருக்கு போய் சேர போறீங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து ஒரு 10 மணிக்கு கிளம்புனேன். கரெக்ட்டா வந்து ஒரு 11 மணிக்கு அந்த ஊருக்கு போய் ரீச் பண்ணிட்டேன். இந்த பஸ்ல போனேன். அப்படின்னு முடிச்சுட்டீங்க. இதான் என்னது உங்களுக்கு? அதாவது ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன்.
டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷனா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிச்சது ரேத்துக்கு. கரெக்டா ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்ச பஸ் ஒரு 10 நிமிஷம் கேப்ல ஒரு ஸ்டாப்ல போய் நின்னுச்சு. இந்த ஊரு போற வழியில இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன். பஸ்ல இந்த நபர்கள்லாம் வந்தாங்க. என் பக்கத்துல இவரு உட்கார்ந்திருந்தாரு. என்ன பேசினாரு. அதுக்கடுத்து நான் அடுத்த ஊருக்கு போனேன். அடுத்த ஊருக்கு போகும்போது அங்கே பஸ் கொஞ்ச நேரம் நிறுத்தி விட்டுருந்தாங்க. அதுக்கடுத்து நாங்க எவரி பாயிண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஒரு ஏங்கிற டார்கெட் ஊர்லேருந்து பிங்கிற டார்கெட் ஊருக்கு போய் ரீச் ஆகுற வரை இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதி வைக்கிறோம்ல அதான் டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பத்தி பேசுறது. குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல், குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல், டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கு, ஷெட்யூல் ஆஃப் ஒர்க்கு, நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் அப்படின்னு எக்ஸ்கிளூசன் ஆஃப் ஒர்க்கு, எக்ஸிக்யூட் ஆஃப் ஒர்க்கு, நம்பர் ஆஃப் டேஸ்ல எப்படி கொண்டு போக போறோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எங்கே பொருள் வாங்க போறீங்க, என்ன குவாலிட்டியில வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸ் என்னென்ன டூல்ஸ் அண்ட் மெஷினரிஸ் யூஸ் பண்றீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல. அதுக்கடுத்து டிசைன்ஸ் எப்படி கொடுத்துருக்கீங்க, சூப்பர்வைசிங் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னன்னைக்கு வந்தாங்க. அதுக்கடுத்து ஒர்க் வந்து ஒவ்வொரு செல்ஃப்லையும் எவ்வளவு நாள் போச்சு, ஒவ்வொரு செல்ஃப்லையும் எவ்வளவு நம்பர் ஆஃப் லேபர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு ஏ டு செட் எல்லாத்தையும் தனித்தனியா எழுதி வச்சிருப்பாங்க. சார் கிளியர்? என்ன சொல்றது உங்களுக்கு? ஓகே. சார். இப்ப ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்னா, இப்ப நான் பிசிசி போட போறேன் ஃபவுண்டேஷனுக்கு. அப்ப வந்து நான் பிசிசி வந்து எவ்வளவு குடுக்கணும்? அது குடுக்கக்கூடிய கான்கிரீட்டோட கிரேட் வந்து ஒரு M15 தான் குடுக்கணும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு நார்மல் ரிசல்ட்ஸ் பில்டிங் காட்ட போறேன். அப்ப சூப்பர் செக்ஷன்லாம் M20 கிரேட் கான்கிரீட் தான் யூஸ் பண்ணணும். Fe4 ஸ்டீல் தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப ஸ்லப்ஸ் ப்ரொவைட் போறோம். ப்ரீமியம் ஸ்லப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். 80 தான் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து எனக்கு வந்து மினிமம் வந்து பீம் யூஸ் பண்ண 8 12 mm இருக்கணும். இதே தான் உங்களுக்கு ஸ்லாப் இருக்கும். அ அப்புறம் வந்து உங்களுக்கு அ 2 இல்ல 2 கீழ இருந்துச்சுன்னா, அ உங்களுக்கு வந்து 2 வே ஸ்லாப் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல இருந்தா 1 வே ஸ்லாப் யூஸ் பண்ணணும். அப்படின்னு ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பயன்படுத்துறப்ப அதான் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே சார். ஓகே. அதுதான். இப்ப அப்படியே பாருங்க. 1 என்ன சார் அப்படின்னா ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸாம்ல குடுத்துருவேன். எப்படி எழுதுறதுன்றதை. ஓகே. அப்ப ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே. இப்போ ஒரு வீடியோ இருக்கு. அதுல நெட்வொர்க் ஸ்பேசர், ஃபவுண்டேஷன், சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர், வேரிங் கோட்டு, ஒயிட் வாஷ் அப்படின்னு மேலோட்டமா எல்லா தகவலையும் கொடுக்குறது. டீட்டெயில்டா கொடுக்காம. இப்போ நெட்வொர்க்ல என்னென்ன யூஸ் பண்ண போறோம், என்ன எவ்வளவு நம்ம லேப்ஸ் வேலை பார்க்குறாங்க, வேலை போன பிசிசி போட்டிருக்கோம், சாண்ட் எவ்வளவு எடுத்தோம், அதுக்கடுத்து வந்து அது எத்தனை நாள் நடந்துச்சு, ஃபவுண்டேஷன் அது நெட்வொர்க் சாயம் வெட்டுறதுக்கு தனியா எழுதணும். அது நெட்வொர்க் வெட்டுறதுக்கு அது ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு தனியா எழுதணும். அது மாதிரி சப்ஸ்ட்ரக்சர் கட்டும்போது பேஸ்மெண்ட் எப்படி போட்டோம், சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டும்போது ஒவ்வொரு ஒட்டியும் எப்படி செலவு பண்ணி கொண்டு போனோம். இந்த மாதிரி எந்த தகவலுமே இருக்காது. ஆனா மேலோட்டமா எல்லாமே ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லைன்ல. எர்த் ஒர்க் எக்ஸ்கியூஷன், ஃபவுண்டேஷன், சூப்பர் ஸ்ட்ரக்சர், சப்ஸ்ட்ரக்சர், வேரிங் போர்ட், ஒயிட் வாஷ் அப்படின்னு மேலோட்டமா கொடுத்துருப்பாங்க. அதான் ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன். அப்ப ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செய்றீங்கன்னா இதை எழுதிக்கிறேன். அது ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன் அல்லாட்டி இட் கிவ்ஸ் த நேச்சர் அண்ட் கிளாஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டீரியல் இன் ஜெனரல் டேர்ம் இஸ் டு பி யூஸ்ட் த வேரியஸ் பார்ட் ஆஃப் ஒர்க். ஃபவுண்டேஷன் டு சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு சூப்பர் ஸ்ட்ரக்சர் வரையும் ஜென்ரலா பொதுவான டேர்ம் பத்தி தான் பேசியிருக்கு. டீட்டெயில்டா பேசிக்க மாட்டோம். இட் கிவ்ஸ் த நேச்சர் அண்ட் கிளாஸ் ஆஃப் ஒர்க். The nature and class of work are materials in general term to be used in the
Where is part of work? Where is part of work? From officer to the supersection. Foundation to the supersection. Okay. அதுக்கடுத்து இது ரொம்ப சுருக்கமான விளக்கம் தான் இருக்கும் இதுல. It is a short description of different part of the work. Specific materials, proportions, quality இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருப்போம். சுருக்க வடிவம். நம்ம டீடைல்ஸ் எப்படி இருக்கும்? ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன்ல அப்படின்னா, it is short description or different uh, part of work specific sorry, specific specific material that is specifying material or specifying materials proposals the proposal qualities etc. But they are used in the estimate by the person who prepared the estimates and use the general idea of the whole work. என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ப இதுக்குதான் சிறு வடிவத்தை குடுக்குறோம் அப்படின்னா, ஒருத்தர் எஸ்டிமேட் பண்ண போறாருன்னா, அவருக்கு ஒரு ஹால்ஃப் பீஸ் தெரியணும்னு ஒரு ஐடியா கிடைக்கணும்ல. இந்த ஒர்க்குங்கிறது இந்த ஒர்க்கு. அப்ப எந்த ஒர்க் எக்ஸ்க்ளூசிவ் அப்ப இவ்வளோ குவான்டிட்டில பண்ணணும். அப்ப வந்து சார் குவான்டிட்டிங்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த ஒர்க் எக்ஸ்க்ளூசிவ் எஸ்டிமேட் பண்ணணும். அது மல்டி செட் பண்ணணும். அடுத்து சப்ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அடுத்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். பேரிங் போட்டு ஒயிட் வாஷ் அப்படின்னா, அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்ல. ஞாபகம் வரணும்ல. இதுக்கு இது பண்ணணும்னா. அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன இதுக்காண்டி ஐடியாக்காண்டி தான் ஹோல் ஒர்க்குக்கு ஒரு சும்மா ப்ரீ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோம். நிறைய எழுதிக்கிறேன். தே ஆர் used in the used in the estimates by the person who prepares the estimates and give the general idea of the form. Media of the whole. Okay. எழுதிக்கிறேன். அடுத்தது அது வந்து முக்கியமான விஷயம் இப்ப எழுதுறது. எப்பயுமே கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ல சென்ட்ரல் ஸ்பெசிஃபிகேஷனை வைக்க மாட்டோம். இது நம்மளோட ஒரு ஐடியா தாண்டி எஸ்டிமேட் பண்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கிறதுனால கொடுக்குறோம். ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன் டஸ் நாட் ஃபார்ம் ஏ பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட். கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் இது ஒரு ஃபார்மே இல்லை ஃபர்ஸ்ட். டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் வைப்போம். அப்ப ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன்
does not form a part of the contract agreement. Okay. சென்ட்ரல் ஸ்பெசிஃபிகேஷன் பாதிய கல்வெட்டு. ஒரு கல்வெட்டு சென்ட்ரல் ஸ்பெசிஃபிகேஷன் எடுக்க போறீங்கன்னா, அதை எடுத்து ஒரு எஸ்கிவேஷன். அப்ப எடுத்து ஒரு அந்த எஸ்கிவேஷன் செல் பி மெஷர்ட் அஸ் பெர் எக்ஸாக்ட் லென்த் அண்ட் விட்த். அப்படிதான் கொடுத்துருக்கோம். என்ன லென்த்துக்கு என்ன வித்துக்கு பண்ண போறீங்க அப்படின்னு வந்து அதுல இருக்கு. ஃபவுண்டேஷன் அப்படின்னா the foundation shall be laid on the stratum having the required bearing capacity but not less than 0.5 through the protected bed level. அப்ப என்ன இருக்கும்? நீங்க ஃபவுண்டேஷன் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாயில் வந்து தோண்டி பாருங்க. அப்ப சேஃப்டி ஏரியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. மினிமம் 1.5 மீட்டர் அளவு வச்சு தோண்டி நீங்க ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. ஆனா என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறோம், அது என்ன பிசிசி கலர் கொடுக்க போறோம், அதுக்கு என்ன ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் பிரயோகம் பண்ண போறோம், என்ன கிரேடு, என்ன சைஸ், அதுக்கடுத்து அதுல கொட்டக்கூடிய ஆர்சிசி கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு எதுவுமே என்ன கிரேட கான்கிரீட் போட போறோம் அப்படின்னு எந்த டீட்டெயிலுமே அது இருக்காது. அதே சப்ஸ்ட்ரக்சர் கட்ட போறோம் அப்படின்னா ஆர்சிசி அப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் வீக்ஸ் வால்ஸ் டு பி ப்ரொவைடட் இன் எம்டி கிரேட் கான்கிரீட் யூசிங் எபி ஃபோர் கிரேட் ஸ்டேல் as per டிசைன் ரிக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஒரு சப்ஸ்ட்ரக்சர் கட்ட போறோம் கல்வெட்டு. அவர் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிதான். இந்த ப்ரொசீஜர் இப்படி யூஸ் பண்ண தான் கொடுத்துருப்பாங்க. பியரிங் போர்டு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது விட்டமினஸ் பியரிங் போர்டு 20 எம்எம்க்கு கொடுங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஒயிட் பாஸ் வந்து 3 கோட்டா கொடுங்க பிரிச்சு. ஒவ்வொரு கோட்டுக்கு கேப் போட்டுக்கிடுங்க. அப்படின்னு பேசிக்கான விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப அடிப்படை தகவல் முழு விளக்கம் இல்லாம முழுமையடையாம இருக்கும். அதான் என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ரைட்டிங். அப்ப ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன் ரைட்டிங்கிறேன் ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கல்வெட்டுக்கு நான் கொடுக்குற ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்ப பேசிக்கான விஷயம் கொடுத்தா எடுத்த ஒரு எஸ்டிமேஷன், ஃபவுண்டேஷன், சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர், வியரிங் போர்ட், ஒயிட் வாஷ் அப்படின்னா ஒரு அடிப்படையில் ஆரம்பிச்சு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு சூப்பர் ஸ்ட்ரக்சர் வரை அது ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ற வரையும் பேசிக்கான தகவல் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குமே தவிர ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டு வேர்ட்ஸா யூஸ் பண்ணிக்க மாட்டோம். டீட்டெயில்டு தகவல் இருக்கா, தரவுகள் இருக்கா, டேட்டா இருக்கா அதுல அதை ஞாபகம். அதனாலதான் கான்ட்ராக்ட் ஃபார்ம்ல இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்மா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த தகவல் வந்து ஜஸ்ட் எஸ்டிமேட் பண்றவங்களுக்கு அடுத்தது ஒர்க் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது பேசிக்கான தகவல். அதுக்கடுத்து ஒரு ஒர்க்கு நமக்கு ஃபீல்டு நமக்கு தெரியும்னா ஒர்க் எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு ஐடியா இருக்குல்ல, அதுக்காண்டி ஒரு செலவு பண்றதுக்கு ஒரு பேசிக்கான விஷயத்துக்கு இந்த ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷனை பயன்படுத்திக்கிறோம். நான் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன். டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுவே தெரியும். டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன்ங்கிறது அந்த வார்த்தையில இருக்கு. ஒவ்வொரு ஒர்க்கையும் இண்டிவிஜுவலா டீடைல்டா கொடுக்குறது. ஓகே. எழுதிக்கிறீங்க டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன். இதை விட நம்ம எழுதலாம் ஸ்பெசிஃபிகேஷன் ரைட்டிங் ஒரு கல்வெட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். இல்ல ஒரு ரோடுக்கு சிமெண்ட் கான்கிரீட் ரோடோ பிளெக்சிபிள் கான்கிரீட் ரோடுக்கோ கொடுக்கலாம். இல்ல வீட்டுக்கு கூட கொடுக்கலாம். அது தேவையில்லாதது. மொத்தமா ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி எழுதுறது வேணா ஒரு தகவல் கொடுக்குறேன் லாஸ்டா. இப்போ வந்து இது முடிச்சிடும். டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் முடியுது. ரிப்போர்ட் ரீடிங் லாஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். எழுதிங்க சார். அடுத்து வந்து என்ன என்ன கொடுத்தோம்? 1ன்னு கொடுத்தோமா? ஓகே 1. இப்போ 2 டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குது. அது வார்த்தையிலே இருக்கு. டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன். இதுல எல்லாமே இருக்கும். ஓகேவா? இதுல எல்லா தகவலுமே கொடுத்துருக்கோம். அதாவது இந்த டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் item specifies the quantity and the quality of the materials
materials, mode or proportion, மாற்றுன்னு சொல்லுவாங்க. Mode or proportions and workmanship and method of preparation. பாருங்க எல்லா தகவலுமே இருக்கு. Method of preparation, method of execution, ஒர்க் எப்படி எக்ஸிகியூஷன் பண்றது கூட இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப். Execution and measurements. ஒவ்வொரு working measurements எப்பவும் இருக்குது. அது வந்து எடுத்துட்டு இப்ப இதுதான் நம்ம வந்து பார்க்கலாம். பேசணும். இப்ப இப்படி டீடைல்டா இருக்கிறதுதான் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன். அப்ப டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டிஃபரெண்ட் ஐட்டம் ஆஃப் ஒர்க் இஸ் ப்ரிப்பேர்டு செப்பரேட்லி. ஒவ்வொரு ஒர்க்குக்குமே இதோட ஷீட்டியை தனித்தனியா வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த ஒர்க்குன்னா மொத்தம் கொடுக்காம தனித்தனியா இப்ப பிரிகோட்னாவே நம்ம பேஸ்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி இருக்கும், அதுக்கு பிளிந்தில் உள்ள கட்டப்பது எப்படி இருக்கும், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய எல்லா பிரிக்லவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பேராமீட்டர் கொடுக்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு அப்ப detailed specification different item of work is prepared separately. The detailed specification for different items of work is prepared separately and it describes what the works should be and how they shall be executed and constructed. எப்படி ஒர்க்கை செலக்ட் பண்றோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம், எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னு எல்லாமே ஏ டு இசட் டீடைலா எழுதி வச்சிருப்போம். should be and how they shall be executed and constructed and how they எப்படி how they எப்படி shall be executed ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ண போறோம், அதை அண்ட் கட்டுமானத்தை முடிக்க போறோம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் எல்லாமே டீடைலா கொடுப்போம். அதுக்கடுத்து இந்த டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்மா இருக்கும். முதல்ல இதுக்காக மேல கொடுத்துருந்தேன் எது டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ல இது இருக்கும். டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் இதை வச்சுதான் நம்ம பிடபிள்யூ சிபிடபிள்யூ தான் பயன்படுத்துறோம். டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்ம் an important part of the contract document. The detailed
specification form on important part of contract document. டாக்குமெண்ட் ஓகே. அதுக்கடுத்து லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி கொடுக்குறேன். இப்ப ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு அது வார்த்தையில இருக்கு. அதாவது நம்ம ஸ்டாண்டர்டா சில ப்ரொசீஜர் கொடுத்துருப்போம். அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஜெனரல் பப்ளிக் குட் டிபார்ட்மெண்ட்லயோ பப்ளிக் குட் டிபார்ட்மெண்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்க, சில ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று ப்ராசஸ்க்கு இன்ன டைப் ஆஃப் கிரேடு தான் எடுத்துக்கணும், இல்லை ஒர்க் வந்து இப்படி தான் கொண்டு போகணும், இந்த ஒர்க்குக்கு அப்புறம் இந்த ஒர்க்கு நீங்க பார்க்கணும், இப்போ இந்த கிரேடு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன நெசசரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் ரைட் பண்றது. அதான் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் நம்பர்டு after standardizing the specification, it is not necessary to write detailed specification with the contract plan. இப்ப ஒரு டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோம்னா அதுல ஃபர்ஸ்டே வந்து ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்துக்கணும். ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் உள்ளது என்னென்ன கிரேட் கொடுத்துருக்காங்க, இல்லை எப்படி கொண்டு போகணும் கொடுத்துருக்காங்க, அது எல்லா டீட்டெயில்ஸுமே நியூமரிக்கல் நம்பர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட கோடு புக் மாதிரி தான். அதை பார்த்து தான் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் ரைட் பண்ணணும். ஒரு இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாண்ட் போட்டது முடிச்சதுக்கு அப்புறம் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ல நம்ம அளவுகளை எதுவுமே மாற்றக்கூடாது. அப்ப அளவுகளை மாற்றுற மாதிரி இருக்கு அப்படின்னா அது தனியா வந்து ஒரு இது மாதிரி போட்டு பார்ட்டிஷன் டீட் மாதிரி போட்டு அதுல பிரிச்சு எழுதலாம். இல்லாட்டி தனியா மறுபடியும் அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு ஒரு டாக்குமெண்ட் எழுதலாம். ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எழுதி சைன் வாங்குற மாதிரி இருக்கு. அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் நம்பர் எழுதிக்கிற லாஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு டைப்ல லாஸ்ட். Specification. The standard specification are numbered. Specification. After standardization, the specification. The specifications. It is not necessary to write detailed specification with all contracted terms. So to write detailed specification with all the contract possible, all the என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்பர் இருக்கு. அது வந்து நம்பர் டேட்டா தான் கொடுத்துருப்பாங்க. என்ன சைஸ்ல யூஸ் பண்ணுங்க, என்ன கிரேட் யூஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் ஸ்டாண்டர்டைசிங் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஓகே,
இட் இஸ் நாட் நெசசரி டு ரைட் டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் வித் ஆல் த கான்டெக்ட். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது தனியா நீங்க ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. இதுக்கான மீனிங் வந்து அவங்க வந்து குழம்பிக்க கூடாது. டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் பொழுது ப்ரிப்பேர் பண்ணும்போது இது இது ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தனியா, டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் தனியா அப்படின்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுல முக்கியமான தகவல் என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா டீச்சர்ஸ் வெரிஃபிகேஷன். அதே மாரி நீங்க பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் இதுக்கான மீனிங் எடுத்துக்கணும் நீங்க. அதுக்கடுத்து ஆ இந்த இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸ். ஓகேவா? இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு பொதுப்பணித்துறை, மத்திய பொதுப்பணித்துறையோ, ஸ்டேட் அந்தந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையோ, ஆ என்னென்ன குடுத்துருக்காங்க, ஒரு ஒரு இதுதான். இத அதுக்கு தான் ஃபாலோ பண்ணி இது பண்ற மாரி. அப்ப எழுதிக்கிறேன். The standard specification, the standard specification specification. Sorry. Here the length process. Process. The specification CPWT, PWT states is treated as standard specification of states is treated as standard specification. Okay. அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படின்னா ரிவைஸ்மென்ட் பண்ணிட்டே இருப்பான். டைம் டு டைம் வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஷெட்யூல் ரேட்டே கொடுத்துருக்காங்க. ஒரு செங்கலுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி ஒரு எர்த் ஒர்க் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா இவ்வளவு மீட்டர் கியூப்க்கு இவ்வளவுதான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அது ஸ்டாண்டர்டா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஷெட்யூல் ரேட் அந்த சிபிடபிள்யூ பிடபிள்யூ இத வருஷம் வருஷம் ஒரே மாதிரி தான் லேபர் காசு வாங்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அதே மாதிரி இருக்காது. இப்ப என்ன செய்வாங்க? அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் ஆல்சோ பேஸ்டு ஃப்ரம் எழுதிக்கிறேன். The standard specification also revised from time to time, include changes in technique while preparing contract form. Technique while preparing contract form. Okay. ஓகே. அப்ப இது இந்த அளவுக்கு நீங்க பார்த்துட்டா போதும். இதோட உங்க ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் புரியுது. இந்த அளவுக்கு நீங்க பார்த்துட்டா போதும். அதுக்கடுத்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ரைட்டிங் பண்ணும்பொழுது எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? இப்ப சப்ஜெக்ட் மேட்டர் எப்படி இருக்கணும்? கிராமர் இலக்கண பிழை இல்லாம எழுதணும். செலக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கொச்சை தமிழ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அக்யூரஸினா இந்த ஃபார்மேட் சொல்றோம்ல ஒரு ஒரு லெட்டர் ஃபார்ம்னா டைம்ஸ் நியூ ரூம்ல தான் குடுக்கணும். ஃபாண்ட்ல குடுக்கணும். அப்ப ஹெட்டர்ஸ்னா இந்த சைஸ்ல தான் குடுக்கணும். அது மாரி குடுக்கணும். பர்ட்டிகுலர் லிமிட் அண்ட் கமர்ஷியல் சைஸ்.
பரிந்துரைக்கப்பட்ட வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னா கம்யூனிகேஷன் சைஸ் தான் யூஸ் பண்ணலாம். ஓகே மீட்டர்னா மீட்டர் தான் குறிப்பிடணும். நீங்க பாட்டு ஃபீட், ஃபர்லாங்னா கூடாது. கிளியர்னஸ் இருக்கணும். டக்குனு புரியிற மாரி இருக்கணும். அதுக்கு வந்து ப்ரிவிட்டி இருக்கணும். சுருக்கம் இருக்கணும். அப்ரிவியேஷன் இருக்கணும். சிவில்ல அனுமதிக்கப்பட்ட வார்த்தைகள். இப்ப சிஎம்னா உங்களுக்கே தெரியும். சிவில் மாடல். எல்எம்னா லைவ் மாடல். அப்ப அந்த மாரி அனுமதிக்கப்பட்ட அப்ரிவியேஷன்ஸ் குடுக்கலாம். அப்படின்னு ஒவ்வொன்னா நான் குடுப்பேன். அத பாத்துக்கலாம். அது முடிச்சுட்டோம்னா ரிப்போர்ட் ரைட்டிங் தான். அதுவும் உங்களுக்கு எஸ்டிமேஷன் காஸ்டிங் டோட்டலா 100% கம்ப்ளீட்டடா முடியுது. எதுவுமே எங்கேயும் போய் நீங்க படிக்க வேண்டியதில்ல. ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் நான் எடுத்துக்கிறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்ப எதோட ஸ்டாப் பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னேன்னா, இப்ப ஸ்பெசிஃபிகேஷன் ரைட் பண்ணும்போது, ச ஒரு 8 வகையான விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள் தான் குடுக்குறேன் பாருங்க. ஆ ஓகே. எப்படி எழுதுறீங்கன்னு கேட்டீங்க. எசென்சியல் ரிக்வயர்மென்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போடுங்க. இல்லைங்களா? எசென்சியல் எசென்சியல் ரிக்வயர்மென்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர். இல்லாட்டி என்னன்னா இருக்கணும் வேணா பாத்துக்கோங்க. எதுவும் டீட்டெயிலா கேட்கணும்ல. சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கணும். அப்ப சொல்றப்ப ஒரு லெட்டர் இருக்கணும். பொருள் ஃபர்ஸ்ட் எழுதுனாங்கல்ல. அது எப்படி கண்டென்ட் எடுத்து மேல பொருள் எழுதுறாங்க. அதான் சப்ஜெக்டோட மேட்டர் கரெக்டா இருக்கும். அதுக்கடுத்து கிராமர். இலக்கண நயத்தோட இருக்கணும். இப்ப கிராமர் சாரி. இப்ப நீங்க தேர்வு எழுதிட்டு வர்றீங்க அப்படின்னா, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இன்று தேர்வு எழுதிவிட்டு வந்தேன். இல்ல வந்துள்ளேன் அப்படின்னா அந்த இலக்கண நயத்தோட பேசணும். அப்ப அதே மாதிரி ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கும் பொழுது இன்னைக்கு என்ன ஒர்க் நடந்திருக்கு? இப்ப செங்கல் கட்டுமானம் நடைபெற்றது. செங்கல் கட்டுமானத்தில் நான் இன்று ஆஹ் சிமெண்ட் பூச்சு வந்து 1:3யும் கட்டுமான வேலை என்ன பாண்ட் என்று யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணா ஸ்ட்ரக்சர் பாண்ட் இத்தனை நம்பர் ஆஃப் லேபர்ஸ் வந்து இன்னைக்கு ஒர்க்கு புரிஞ்சாங்க. அதுக்கடுத்து இத்தனை மீட்டருக்கு வந்து நீங்க வேலை முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதை எழுதும் போது கிராமர் நயத்தோட இலக்கண நயத்தோட அதுக்கடுத்து எங்க எங்க கமா போடணும். அதுக்கடுத்து வந்து எங்க எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எங்க எங்க ஹைலைட் பண்ணி காட்டணும். அப்ப எல்லாமே இருக்கும் அந்த கிராமர். மூணாவது மூணாவது என்ன அப்படின்னா செலக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். அப்ப யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்னா புரியுற மாதிரி இருக்கணும். ரொம்ப புரியாத வார்த்தையும் போகக்கூடாது. ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். வேர்ட்ஸ். அதுக்கடுத்து அக்யூரேசி. நீங்க மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுப்பீங்கன்னா கரெக்டா டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் குவான்டிட்டி எழுதுறீங்கன்னா இவ்வளவு நம்பர்ஸ்னா இவ்வளவு நம்பர்ஸ் கரெக்டா கொடுக்கும். இவ்வளவு சிமெண்ட்னா இத்தனை நம்பர் ஆஃப் பேக்ஸ் கரெக்டா எழுதணும். அதுல வந்து பாயிண்ட்ல ரவுண்ட் அப் இருந்திருக்காங்க கூடாது. அக்யூரேசி. அதுக்கடுத்து கிளியர்னஸ். கிளியர்னஸ் முன்னாடி பிராக்டிக்கல் லிமிட்ஸ் அண்ட் கமர்ஷியல் சைஸ். அப்ப நீங்க பாட்டுக்கு ஒரு இது பண்ணக்கூடாது. அப்ப என்ன பரிந்துரைக்கப்படுதோ அதான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப இந்த ஒர்க் நடக்க எஸ்டிமேஷன் ஒர்க் ஃபவுண்டேஷன் ஒரு பிளிட் வெட்டுறதுக்கு எவ்வளவு நம்பர் லேபர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் டேட்டா. இப்போ நார்மல் சைடுக்கு போய் ஹார்ட் சைடுக்கு போய் ராக்குக்கு அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு இத்தனை நம்பர்ஸோ அதுதான் நம்ம அந்த லிமிட் தான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு ஒர்க்கும் ஸ்கொயர் ஃபீட்ல பண்றோமா, மீட்டர் கியூப்ல பண்றோமா, அதை கியூபிக் மீட்டர்ல பண்றோமா ஒவ்வொருனா, இல்ல கிராஸ் மீட்டர் ஸ்கொயர்ல பண்றோமா அப்படின்னு ஒவ்வொன்றும் என்ன பரிந்துரைக்கப்பட்டிருக்கோ இந்த கமர்ஷியலா என்ன யூஸ் பண்றோமோ சைஸ் லிமிட்னா அதான் கரெக்டா பயன்படுத்தணும். அப்ப பிராக்டிக்கல் லிமிட்ஸ் வந்து கமர்ஷியல் சைஸ்
இதெல்லாம் கேட்க போறதில்ல. இதெல்லாம் குடுக்குறேன் உங்களுக்கு. பிராக்டிகல் மீட்டிங். இதுவரைக்கும் கேட்டதுல இனிமே கேட்பாங்களா எனக்கு தெரியல. ஓகே. பிராக்டிகல் லிமிட்ஸ் அண்ட் கமர்ஷியல் சைஸ். சைஸஸ்னால கொடுங்க. அதுக்கடுத்து 6வது. 6வது என்ன அப்படின்னா கிளியர்னஸ். வார்த்தையில கிளியர்னஸ் இருக்கும். படிக்கும்போது புரியுற மாரி. அத 2, 3 டைம் படிச்சு புரியுற மாரி இருக்கக்கூடாது. வேர்ட்ஸ்ல. கிளியர்னஸ். அதுக்கடுத்து ஃப்ரீவிட்டி. ஃப்ரீவிட்டினா என்னன்னா, அந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, ரொம்ப சுருக்கமா இருக்கும் வார்த்தைகள்லாம். வள வள வளன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. சுருக்கமா இருக்கும். டக்குன்னு முடிக்கிற மாரி. சொல்ல வர வேண்டியது டக்கு. ஃப்ரீவிட்டி. பிரெவிட்டின்னு கொடுங்க. ஓகே. அதுக்கடுத்து அப்ரிவியேஷன். சில அப்ரிவியேஷன்னா பரிந்துரைக்கப்பட்ட அப்ரிவியேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில. இப்ப சிஎம் அப்படின்னா சிமெண்ட் மாடல். எல்எம்னா லைவ் மாடல். பிளாஸ்டிக் ஒர்க். பிடபிள்யூ நீங்க போகக்கூடாது. பிடபிள்யூ பிளாஸ்டிக் ஒர்க். ஆனா அது பரிந்துரைக்கவே இல்லை. அவங்க வேர்டே இல்லை. அப்ப நீங்க தான் வந்து சுருக்கி எழுதக்கூடாது. இப்ப சப்ஜெக்ட் மேட்டர். அப்ப இது எஸ்எம் அப்ப நீங்க கொடுக்க கூடாது. அப்ப இது எது எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களா எஸ்எம் சப்ஜெக்ட் மேட்டர்னு. இப்ப சி எம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பரிந்துரைக்கப்பட்டது. சிமெண்ட் மாடல். ஆர்சிஸ்னா ரெயின்போர்ஸ்மெண்ட் சிம்பிளி காக்கிறேன். பிசிசி 1:2:4 அப்படின்னா இது பரிந்துரைக்கப்பட்டது. பிளேன் சிம்பிளி காக்கிறேன். பிசிசிங்கிறது. சார் கிளியர். பி அப்படின்னா ப்ரீகோர் பரிந்துரைக்கப்பட்டது. இதுதான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். சார் கிளியர் தானே? ஓகே. Yes, sir. இப்ப லாஸ்ட் 8வது. அப்ப ஸ்பெசிஃபிகேஷன் எழுதும்போது என்ன எசென்சியல் ரிக்வயர்மென்ட் அப்படின்னா லாஸ்ட் அப்ரிவியேஷன். நானும் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த அளவுக்கு நடத்த மாட்டேன். நடத்துனீங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா. உங்க லக் நல்லா இருந்தா 2 கொஸ்டினோட கேட்கலாம். ஓகே. அவ்வளவுதான். இப்ப ரிப்போர்ட் ரைட்டிங் அப்புறம் எழுதிக்கிறேங்க. எஸ்டிமேஷன்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட் ரிப்போர்ட் ரைட்டிங். ரிப்போர்ட் ரைட்டிங் என்னன்னா ஒரு பில்டிங் பிளான் போடுறோம். அதுக்கு வந்து கேட் டிராயிங் வரையறீங்க, எஸ்டிமேஷன் பண்றீங்க, செக்ஷுவல் டிசைன் பண்றீங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. அதுக்கடுத்து ஸ்டெடி ஸ்டெடியூல் ரேட் ரெடி பண்றீங்க. டேட்டா அனாலிசிஸ் பண்றீங்க, ரேட் அனாலிசிஸ் பண்றீங்க. அப்ப ஏ டு இசட் ஒர்க் இருக்குது இல்ல, அந்த ஏ டு இசட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். அது சப்மிட் பண்ணி மேல இந்த ப்ராஜெக்டோட நேம் இதான். அதுக்கடுத்து வந்து இந்த ப்ராஜெக்ட் யார அத்தாரிட்டி சைன் பண்றாங்களோ அதெல்லாம் கீழே கரெக்டா கொடுத்து ப்ராஜெக்ட் டேட் எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப முடிக்கணும் அதை பத்தி தகவல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லயும் கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன ஷெட்யூல்ல கொண்டு போக போறோம் அப்படின்னா அந்த ஸ்னாப்ஷஸ்ல போட்டுட்டு எல்லாமே ஃபைல் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி சைன் பண்ணி அடுத்து மூவ் பண்றோம்ல ஹையர் அத்தாரிட்டில இருந்து அடுத்தது. அப்ப அதுதான் என்னன்னா ரிப்போர்ட். அதுக்காண்டி கொடுக்கக்கூடிய அந்த மொத்த டாக்குமெண்ட் தான் ரிப்போர்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. அப்ப ரிப்போர்ட் ரைட்டிங் என்னன்னா இந்த ஒர்க் பிகினிங்ல ஆரம்பிச்சு எண்ட் ஆஃப் த டீடைல் வரையும் எல்லாமே அதுல சப்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிளான் அப்ரூவல் ஆரம்பிச்சு எல்லாமே அதுல இருக்கு. பிளான் டிராயிங்கு அதுக்கடுத்து வந்து இந்த எஸ்டிமேஷனு ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. அப்ப அதுல சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்லன்னா டைட்டில் பேஜஸ் கொடுத்துருக்கணும். எஸ்டிமேட் நம்பர் ப்ரொவைட் பண்ணிருக்கணும். நேம் வந்து கொடுத்துருக்கணும். அது என்ன டிவிஷன்ல அது ஒர்க் நடக்குது அதோட டிவிஷன் நேம். ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யாரு, டோட்டல் காஸ்ட் வந்து எஸ்டிமேட் எவ்வளவு, அது எல்லாமே மேலாப்ல எழுதிருக்கோம் டாப் சைட்ல. பாட்டம்ல யாரா சைன் பண்ண போறான், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சூப்பரிண்டிங் இன்ஜினியர் 3 பண்ண போறாங்க. 3க்கான ஸ்பேஸ் விட்டு அதை மென்ஷன் பண்ணிடும். நான் ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுப்பேன், தமிழ்லயே கொடுப்பேன் லாஸ்டா. அதை நீங்க பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்ப ரிப்போர்ட் ரைட்டிங் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கலாம் முடிச்சுக்கோ ஃபர்ஸ்ட். ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுங்க. ரிப்போர்ட் ரைட்டிங் எஸ்டிமேட்ஸ்ல லாஸ்ட் பார்ட். ப்ராப்ளம்னா நடத்திட்டு இருந்தேன். ரைட்டிங் அதாவது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் என்ன எழுதிக்கிறேன். The report is usually given at the beginning of the estimate followed by calculations. Design and detailed specification, analysis of rate, material statement, எல்லாம் அது இருக்கு. Detailed estimate எல்லாமே இருக்கு. இப்ப எழுதிக்கிறேன். The report, இப்படியோட எழுதிக்குமா? The report usually prepared
the beginning of the estimate, followed by calculations. Calculations, design, general and detailed specification. Specification. Analysis of rate. அது ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே அனாலிசிஸ் ஆஃப் ரேட். அதுக்கடுத்து ரேட்ஸ், மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட், என்ன குவான்டிட்டி என்ன குவாலிட்டி வாங்கியிருக்கோம், ஒரு ரேட் என்ன எல்லாமே இருக்கிறதுல மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் எப்போ மொத்தமாக மெட்டீரியல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தடுத்த டீட்டெயில் எஸ்டிமேட். அதுக்கடுத்து இந்த பிளானை அந்த டிராயிங்ஸ் எங்கே வைக்கணும் லாஸ்ட் வைப்போம். ரிப்போர்ட்டோட லாஸ்டாக இருக்கும். அப்போ இந்த பிளான்ஸ் அண்ட் டிராயிங்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு at the end. அதுக்கடுத்து லாஸ்ட் பேஜ்ல என்ன இருக்குன்னா அந்த அத்தாரிட்டி சைன் பண்றாங்களே ஏஇ ஏ ஸ்கொயரு சரி ஏ ஸ்கொயர் சொல்றேன் எஸ்இ அவங்க சைன் பண்றாங்க அவங்களுக்கு கேப் போட்டுருக்கோம். அப்ப லாஸ்ட் பேஜ் இந்த லாஸ்ட் ஸ்பேஸ் லாஸ்ட் பேஜ் போடும். லாஸ்ட் பேஜ் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த எஸ்டிமேட் there are space for signatures for authorities. Correct. Okay. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் கொடுங்க. எல்லாத்தையும் எழுதிக்கிறீங்களா? இப்ப ரிப்போர்ட் நீங்க என்ன கொடுத்துருக்க நல்லா பாத்துக்கங்க. ரிப்போர்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா அந்த பிகினிங் ஆஃப் த ஒர்க்ல ஆரம்பிச்சு எண்ட் ஆஃப் த ஒர்க் வரையும் உள்ள கால்குலேஷன்ஸ், டிசைனு, ஜென்ரல் அண்ட் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன், ரேட் அனாலிசிஸ், மெட்டீரியலோட ஸ்டேட்மெண்ட். அதுல வந்து மெட்டீரியலோட குவாலிட்டி, குவான்டிட்டி, ரேட் எல்லாமே இருக்கு. அதுக்கடுத்து இந்த டீட்டெயில் எஸ்டிமேட் எல்லாம் ப்ராப்பரா கொண்டு வந்து வச்சுக்கிறது தான் ரிப்போர்ட் ரைட்டிங். அது அடிஷனலா என்ன இருக்குன்னா பிளான் டிராயிங்னா லாஸ்டா இன்க்ளூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து லாஸ்ட் பேஜ் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அத்தாரிட்டி சைன் பண்றதுக்கு ஸ்பேஸ் ப்ராப்பரா விட்டு வச்சிருக்கோம். அதே டைட்டில் பேஜ்ல டாப்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எஸ்டிமேட்டோட நம்பரு, நேம் ஆஃப் த ஒர்க், டிவிஷன் நேம், ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டோட்டல் காஸ்ட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கோம். அதான் எழுத போறேன். அப்ப இந்த 3 பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3மே சும்மா கொடுக்கல. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து அந்த டிராயிங் அண்ட் பிளான் எங்க அட்டாச் பண்ணணும்,
லாஸ்ட் பேஜ்ல ஸ்பேஸ் விட்டு வெளியே யாருக்காண்டி அது கொடுத்துருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ்ல டாப் என்ன இருக்கும் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த டாப் ஆஃப் த டைட்டில் பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ் தான் டைட்டில் பேஜ்னு சொல்லுவாங்க. இந்த டாப் ஆஃப் த டைட்டில் பேஜ், தி எஸ்டிமேட் நம்பர் வேற என்னன்னா நேம் ஆஃப் ஒர்க், அது எந்த ஒர்க்குக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க, அது எந்த டிவிஷன்ல வருது, மண்டலத்துல டிவிஷன் நேம், அதுக்கடுத்து ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டோட்டல் காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேட் என்ன, எஸ்டிமேட் எக்ஸெட்ரா ஆர் ரிட்டன், இது எல்லாமே இருக்கும். இப்ப நல்லா நீங்க கொடுத்து நோக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியரா ஒரு விஷயம் தெரியும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றேன். ரிப்போர்ட் யூஸ்வல் ப்ரிப்பேர்டு அதுல என்ன இருக்கான் அப்படிங்கிறது எல்லா டீச்சர்ஸுமே கொடுத்துருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா எண்ட்ல என்ன இன்க்ளூஸ் பண்ணி வச்சிருப்போம். இன்க்ளூஸ் அடுத்து எண்ட்ல என்ன பிளான் ட்ராயிங். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஏன் ஸ்பேஸ் விடுறோம், ஓகே, ஸ்பேஸ் ஃபார் சிக்னேச்சர் ஆஃப் அத்தாரிட்டிஸ் விடுறோம். அதுக்கடுத்து டைட்டில் பேஜ்ல என்ன இருக்கு, என்ன அப்படி ரிப்போர்ட்ல என்ன ப்ரிப்பேர் பண்றோம் ஃபர்ஸ்ட் அது என்ன இருக்குன்னு பாத்துக்கிறேன், கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து எண்ட்ல என்ன என்க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம், எண்ட்ல என்க்ளோஸ்னா இதை அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு. லாஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்காங்க, டைட்டில் பேஜ்ல என்ன இருக்கு, இதான் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சார் கிளியர், புரியுதானே? ஓகே. இப்ப அடுத்து சார் இதுதான் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கு, எல்லாம் ஈஸி தான், படிக்கிறதுனா கஷ்டம் இல்லை. அதாவது பீசிபிலிட்டி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, ஓகே, நம்பகத்தன்மை அறிக்கைன்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் நிர்வாக அறிக்கை, டெக்னிக்கல் ரிப்போர்ட் தொழில்நுட்ப அறிக்கை, வேரியேஷன் ரிப்போர்ட், ஓகே, அதாவது மாறுபட்ட அறிக்கைன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நிலைய அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே என்ன சார் பீசிபிலிட்டி ரிப்போர்ட்னா இப்போ வந்து ஒரு இடத்துல ரோடு பண்ணணும். அப்ப அந்த ஒரு ஒரு இடத்துல பாலம் கொண்டு வரப்பாங்க அந்த ஊருக்கு ரெண்டு ஊருக்கு இடையில. அப்ப அந்த ஊரோட நம்பகத்தன்மை எப்படி இருக்கு, அந்த பாலம் கொண்டு வர்றது கொண்டு வரலாமா, மக்களோட கருத்துக்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரிவ்யூ கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வர போறாங்க தமிழ்நாட்டுல. அப்ப இப்ப இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, அதாவது ஆஹ், ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்ப அது கொண்டு வர போறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஒரு feasibility ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அப்ப மக்களோட அபிப்பிராயம் என்ன, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இதை பத்தி என்ன பேசிக்கிறாங்க, இதை கொண்டு வந்தா யாராவது பிரச்சனை வருமா, இல்ல இதனால வந்து மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு, இல்ல தீமைகள் இருந்தா என்னென்ன தீமைகள் இருக்கு அப்படின்னு ப்ராப்பரா சப்மிட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் அப்படின்னா அந்த நம்பகத்தன்மையை பத்தி ரெடி பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட் தான் feasibility ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னா இப்போ ஒரு 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 ஒர்க்கு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ஒர்க்க இது பண்ணணும், அலோவ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், ப்ராப்பர் வந்து டெண்டர் விட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்ப அந்த ஒர்க்கை வந்து என்ன செய்யணும், நிர்வாக காரணத்துக்காண்டி மேல மூவ் பண்ணணும். அப்ப மேல மூவ் பண்றதுக்காண்டி ஒரு ஃபைல் வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்ப ஜிஓ பாஸ் பண்றாங்களா ஒரு ஒர்க்கு, அப்ப அதே மாதிரி என்ன செய்வாங்க, அரசு அறிக்கை இது பண்றதுக்காண்டி இப்ப டிஎன்இபில சொன்னாங்க 50,000 போஸ்டிங் இருக்கு அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க, காகித பணியிடங்கள் இருக்கு. அப்ப அந்த அரசுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அறிக்கை, இவ்வளவு வேகன்சிஸ் இங்கேயே இருக்கு, இன்னைக்கு கேட்டகரியில வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு அவங்க என்ன செய்யணும், ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்ப அங்க நிர்வாகத்துல ஒரு ஒப்புதல் கிடைக்கும். சரி ஓகே, நீங்க வந்து இதுக்கான இது போஸ்டிங்ஸ் போட்டுக்கிறீங்க அப்படின்னு நிர்வாகத்துக்கு ஒரு ஒப்புதல் கிடைக்கும். டெக்னிக்கல் ரிப்போர்ட் என்னன்னா தொழில்நுட்பம் ஓரியன்டா ரிப்போர்ட் ரெடி பண்றது. அது மாதிரி வேரியன்ஸ் ரிப்போர்ட், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒவ்வொன்று இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் என்ன நினைக்கிறேன், டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் போடுங்க. நல்லது, டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்.
தமிழ்லயே குடுக்குறேன். இங்கிலீஷ்லயே குடுத்து தமிழ்லயே குடுக்குறேன். ஏன்னா, உங்களுக்கு பார்த்தோனே ஞாபகம் வரும்ல அதுக்காண்டி. feasibility report. அதாவது நம்பகத்தன்மை சாத்தியக்கூறு அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட்னா அறிக்கை தானே. feasibility. எவ்வளவு பாசிபிள் சொல்லுவோம். அதுக்கடுத்து 2வது கரெக்ட்டா தான் குடுக்குறேன் உங்களுக்கு தமிழாக்கம்னா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட். நிர்வாக அறிக்கை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட். எழுதிக்கிறேங்க. நிர்வாக அறிக்கை கொடுக்கணும். ஓகே. அடுத்தது எழுதிக்கிறேங்க. 3வது டெக்னிக்கல் ரிப்போர்ட். தொழில்நுட்ப அறிக்கை. அதாவது வேரியன்ஸ் ரிப்போர்ட். மாறுபட்ட அறிக்கை இல்ல மாறுபட்ட அறிக்கைன்னு சொல்லுவாங்க. வேரியன்ஸ் ரிப்போர்ட். லாஸ்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். நிலை அறிக்கை. நம்ம ஃபர்ஸ்ட் feasibility ரிப்போர்ட் சொன்னேன். ஓகே. இப்போ வந்து நீங்க உங்க ஊருக்கு ஒரு கட்டடம் வரணும். கவர்மெண்ட் வந்து ரெக்வெஸ்ட் வைக்கிறீங்க. இல்ல பாலம் வேணும், சாலை வேணும். இல்ல ஒரு பப்ளிக் ஒர்க் ஏதாச்சும் ஒண்ணு திட்டங்கள் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதிகாரிகளுக்கு வந்து நீங்க வந்து பணம் குடுக்குறீங்க. அப்ப அந்த திட்டத்த கொண்டு வரதுக்கு உண்மையிலே தேவைப்படுதா? அது அவங்க சொன்ன இடத்துல அத கட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அப்படின்னு கீழ இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணுவாங்க. அதான் feasibility ரிப்போர்ட். அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் என்னன்னா, அதிகாரிகள் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டுக்கு இது ஓகேவா? அப்ப இங்க வந்து ஒப்புதல் குடுக்கலாமா? இந்த பாலம் கட்டுறதுக்கு அப்படின்னு அவங்க வந்து ஃபைனலா வந்து ஒப்புதல் குடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட். ஓகே. இதே மாரி தான் போணும். அதே வந்து டெக்னிக்கல் ரிப்போர்ட் என்னன்னா, ஒரு வேளை வந்து நிர்வாக ஒப்புதல் கிடைச்சிருச்சு. நிர்வாக ஒப்புதல் கிடைத்த பின்னரு, அதுல வந்து என்னென்ன ஒத்து போகுது, அதுல என்னென்ன விஷயங்கள்னா டெக்னிக்கலா தொழில்நுட்ப அறிக்கை ரெடி பண்ணுவோம்ல. மெட்டீரியல்ஸ் எவ்வளவு தேவைப்படுது, அ அதுக்கடுத்து எங்க எங்க வாங்க போறோம், அதுக்கடுத்து எவ்வளவு நம்பர் ஆஃப் லேபர்ஸ் தேவைப்படுறாங்க, டிசைன் போடணும், லேஅவுட் ரெடி பண்ணணும், எஸ்டிமேஷன் பண்ணணும். அப்ப இதுக்காண்டி ஒரு அறிக்கை மொத்தமா சப்மிட் பண்ணி, இவ்வளவு டோட்டலா இவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ணுது அப்படி எஸ்டிமேட் பண்ணி கொண்டு போய் குடுப்பாங்க. அப்புறம் தான் அது வந்து டெண்டரே விடுவாங்க. இப்ப அந்த ரிப்போர்ட் தான் டெக்னிக்கல் ரிப்போர்ட். வேரியன்ஸ் ரிப்போர்ட் என்னன்னா, ஒரு திட்டத்த வந்து நம்ம செயல்படுத்துறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்படின்னா, அந்த திட்டத்தோட விவரம், கட்டுமான முறை, செலவு மதிப்பீடு, ஓகேயா? அதுல ஏதாச்சும் மாற்றம் வந்துச்சு அப்படின்னா, சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஒப்புதல் பெறணும். இதுல வந்து எங்களுக்கு கூடுதலா லட்சம் தேவைப்படுது. ஆக்சுவலா ஒரு 4,00,000 தேவைப்படுது. அப்படின்னு. அந்த ரிப்போர்ட் தான் என்னன்னா, மாறுபட்ட அறிக்கை. மாறுபாடு அறிக்கையில வேரியன்ஸ் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அவங்க குடுத்திருக்க ரிப்போர்ட் ஒரு அமௌண்ட் குடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு என்ன செய்யணும்? நீங்க குடுத்துட்டு இருக்க ரிப்போர்ட்ல வந்து பிரிட்ஜுக்கு இவ்வளவு காசு குடுக்குறீங்க, லேபர்ஸ்க்கு இவ்வளவு காசு குடுக்குறீங்க. ஆனா இப்ப கரண்ட்ல வந்து எல்லாமே காச கூட்டிட்டாங்க. அப்ப இதுக்கு வந்து ஒரு மாறுபட்ட அறிக்கை குடுக்கணும் அப்படின்னு
அந்த பர்ட்டிகுலர் அதிகாரிகிட்ட ஒப்புதலோட அந்த வேரியன்ஸ் பண்றோம். அதான் வேரியன்ஸ் ரிப்போர்ட் சொல்லுவோம். அதுக்கு வெளியே அதுக்கு என்னன்னா, இப்போ வந்து ஒரு 10 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இல்ல ஒரு 5 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேனே, இந்த மோடி வீடு நாங்க கட்டி குடுக்குறாங்கல்ல. இப்ப எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு தவணையா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பேஸ்மெண்ட் வரையும் கட்டுறோம். அதுக்கு ரூஃப் போடுறாங்க. அப்புறம் ஃபுல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். அப்போ ஒவ்வொரு ஒர்க்கும் முடியும்போது, அதோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்க ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த 2வது கட்ட அந்த இன்ஸ்டால்மென்ட் வந்து அமௌண்ட் வந்து அந்த கன்சியூமர் அக்கவுண்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப ஒவ்வொரு ஒர்க்கும் எந்த நிலையில போயிட்டு இருக்கு அப்படின்னா, அறிக்கை வந்து தாக்கல் செய்யறப்ப, அதான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றது எல்லாம் தமிழ்ல ஓவராலா குடுத்தேன். என்ன அப்படிங்கிறது. இதான் நான் இப்ப வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிடணும். சார் கிளியர் புரியுதா இருக்கா? ஓகே. இப்ப எழுதிக்கலாமா சார் வரிசையா? ஓகே. சார் ஃபர்ஸ்ட் feasibility ரிப்போர்ட். இங்கிலீஷ்ல தான் கொடுக்க போறேன். வேணா ரிப்போர்ட் ரைட்டிங் ஒண்ணு எழுதுறேன். ஒரு வேலைய ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஆரம்பிச்சு, இதுக்கு எப்படி ரிப்போர்ட் ரைட்டிங் எழுதுன்னு வேணா சொல்லிக் குடுக்குறேன். அத பாருங்க. தமிழ்ல எழுதுறேன். அது வேணும். இது இங்கிலீஷ்ல எழுதிக்கிறேன். அப்ப the local people, the responsibility demand a particular project for their area like buildings, bridges, roads. நான் சொன்னதுதான் அப்படி இங்கிலீஷ்ல கொடுக்குறேன். அதே ஒரு 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 ஏரியால வந்து ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறான். ஒரு பள்ளிக்கூடம், இல்ல வந்து ஒரு பாலம், ஒரு ரோடு போடணும். இப்ப ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரி என்ன செய்வாங்க? இந்த இடத்துல அவங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி சாத்தியக்கூறு இருக்கான்னு ஸ்டடி பண்ணுவாங்க. இல்ல அவங்க உண்மையிலேயே கேட்கறாங்க, இல்ல சும்மா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்களா? இல்ல அப்படி உண்மையிலே கோரிக்கை கேட்கறாங்கன்னா, அவங்க கேட்கிற ப்ராஜெக்ட்ட அவங்க ஊர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? பாசிபிலிட்டி இருக்கா? அப்படின்னு ஒரு அறிக்கை தாக்கல் செய்வாங்க. மேல உள்ளவங்களுக்கு. அதான் feasibility report. எழுதிட்டுங்க. அப்ப பாராகிராஃப் மாதிரி இருந்தாலுமே கன்டென்ட் இதான் சொன்னதுதான். இப்ப the local people are the representative in here area like buildings, bridges, roads, etc. from the government. Now the government asks the public work department to make a feasibility study and a submit report. அப்ப மக்கள் அறிக்கை கொடுக்குறாங்க. ஒரு எம்எல்ஏ டெவலப் பண்ண கொடுக்குறாங்க. அந்த எம்எல்ஏ என்ன சொல்றாரு? இந்த பொதுப்பணித்துறைக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்து சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யணும்? அந்த ஊர்ல போய் ஸ்டடி அண்ட் சப்மிட் பண்ணுவாங்க ரிப்போர்ட். ஸ்டடி பண்ணிட்டு கரெக்டா. ப்ராஜெக்ட் தேவையா உண்மையிலே? தேவைன்னா அந்த இடத்துல அதுக்கான பாசிபிலிட்டி கூறுகள் இருக்கா? சாத்தியக்கூறுகள் இருக்கா? அப்படின்ட்டு மேல சப்மிட் பண்ணுவாங்க. நிர்வாக ஒப்புதல். ஏன்னா உங்க கரெக்டா சப்மிட் பண்ணாதானே அதுக்கடுத்து அவங்க வந்து மூவ் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அவங்க நிர்வாக ஒப்புதல் கொடுத்தா தானே அதுக்கான அமௌண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணி டெண்டர் விட முடியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. இப்ப அடுத்து now the government governments like let me ask the government ask the public work
Forest Department. To make a feasibility study and submit a report. Feasibility study and submit a report. And submit a report. Okay. யாருங்க ஓகே தானே? feasibility report புரியுதா? கிளியர் தானே? ஓகே. அதுக்கடுத்து Okay, sir. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் Yes, ரிப்போர்ட். sir. இப்ப இது ஒரு இந்த கதையை வச்சு சொல்றேன், அனுபவம் பண்றேன். இப்ப அந்த பப்ளிக் பொதுப்பணித்துறை வந்து அரசாங்கத்துக்கு ப்ரொவைட் பண்ணிருச்சு. ஆமா, அவன் சொல்ற மாதிரி பாலம் அமைக்கணும். இங்க சாத்தியக்கூறு இருக்கு. இந்த டைப் ஆஃப் பாலம் வந்து குடுக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் குடுத்துட்டான். இப்ப என்ன செய்யணும்? இதுக்கு வந்து ஒரு நிர்வாக ஒப்புதல் அவங்க அளிச்சாதான், அடுத்து அவங்க இப்ப இப்ப பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒதுக்குவாங்க. அப்ப இது வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஒதுக்குங்க. இவ்வளவு நிதிக்குள்ள பண்ற மாதிரி பாருங்க. அப்புறம் அடுத்தது கொண்டு வருவாங்க. இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்குவாங்க. அப்ப அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட் கோட் பண்ணுவாங்க. டெண்டர் விடுறதுக்காண்டி. அப்ப நிர்வாகம் சம்பந்தமான ஒப்புதல் ஃபர்ஸ்ட் வாங்கணும். அடுத்த கட்டமா. அப்ப அதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட். அப்ப நிர்வாக சம்பந்தமான ஒப்புதல்னா கவர்மெண்ட்ட பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ரெக்கார்டு தான் இம்பார்ட்டன்ட். எழுத்து வடிவத்துல இருக்கணும் எல்லாமே. டேட்டா இருக்கும். அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் அடிப்பாங்க. அப்ப அடுத்தது ஒண்ணுன்னு கொடுத்துருக்கணும். 2. ஓகே. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட். ஓகே. இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இப்ப என்ன சொல்லிருக்காங்க? பொதுப்பணித்துறை ஒரு ரிப்போர்ட் எடுத்து மேல கொடுத்துருச்சு. இப்ப இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழ ஒர்க் வரப்போகுதுன்னு முடிவு பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் அங்க வந்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லுவாங்க. தாக்கல் செய்து கொடுங்க. நாங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன் கொடுக்குறோம். ஐ மீன் நீங்க ரிப்போர்ட் தாக்கல் செஞ்சீங்கன்னா நாங்க வந்து பெர்மிஷன் கொடுப்போம் அப்படின்னு. அப்ப சில ப்ராஜெக்ட்னா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்குற மாதிரி இருக்கு. ஓகே. அப்ப எழுதிக்கிறேங்க. இந்த கன்சர்ன் ரிப்போர்ட் மோட் இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் submit a detailed report on any proposed project on any proposed ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது கொஞ்சம் லைட்டா இம்பார்ட்டன்ட். 4 அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் லைட்டா பாத்துக்கிறேன். நான் அதெல்லாம் கொடுக்குறேன். proposed project with the detailed plan and estimate to government project to the detailed plans and estimates estimates to government. Okay. அதுக்கடுத்து எழுதுங்க. நார்மலி the environment impact assessment report கொடுக்கணும். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கணும். நீங்க கட்டப்படுற ப்ராஜெக்ட் இதுக்குள்ள இருக்கா? ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வருதா? அதெல்லாம் பார்த்துக்கணும். சர்வீஸ்
Mm. அது டெக்னிக்கல் ரிப்போர்ட். இப்ப நார்மலா பிளான் போடுறது, கேட்டரிங், ஸ்ட்ரக்சரல் டிசைன், எஸ்டிமேட், அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு டீட்டெயில்டா இருக்கும். குவான்டிட்டி ஆர் குவாலிட்டி மெட்டீரியல் அண்ட் லேபர்ஸ் ஒரு குவான்டிட்டி, எண்ணிக்கை தான் சொல்றேன், ஒர்க்கர்ஸ் ஒரு எண்ணிக்கை, என்னென்ன எக்யூப்மெண்ட் ரெக்யூப்மெண்ட் தேவைப்படுது, அப்ப எல்லா விஷயங்களுமே ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறோம்ல, அதுதான் டெக்னிக்கல். கிளியர் புரியுதானே? இது எப்பன்னா நிர்வாக ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறம் ரெடி பண்றது. அது நிர்வாக ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் இன்ஜினியர் கீழ வந்துரும். அவங்க என்ன செய்வாங்க? இத நான் ரெடி பண்ணுவாங்க. நான் சொன்னதுதான். ஓகேவா? அப்ப 3வது டெக்னிக்கல் ரிப்போர்ட் போடுறதுங்க. அப்ப இதுல என்ன சார் அப்படின்னா ஆன் ரிசிப்ட் ஆஃப் ரிசிப்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபார் ப்ராஜெக்ட் the engineer of concerned department. இப்போ P20 P20, ஹைவேஸ்னா ஹைவேஸ், WRDனா WRD. அந்த டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர் என்ன செய்வாருன்னா, அதுக்கு டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சரல் டிசைன், ஸ்டேட்மெண்ட்ஸ், மெட்டீரியல் லேபர்ஸ்க்கு, எக்யூப்மெண்ட் ரிக்யர்மெண்ட், டீட்டெயில் டிராயிங், ஷெட்யூல் சார்ட் எல்லாம் ரெடி பண்ணுவாரு. ரெடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாரு. அதுதான் டெக்னிக்கல் ரிப்போர்ட். அப்ப இந்த இன்ஜினியர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆஃப் கன்சர்ன்டு குறிப்பிட்ட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பிடபிள்யூடி இருக்கு, பொதுப்பணித்துறை அப்படின்னா பிடபிள்யூடி, அதுல இருக்க இன்ஜினியர் வந்து ரெடி பண்ணுவார். மேக் டீடைல்டு ஸ்ட்ரக்சரல் டிசைன், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், லேபர்ஸ், எக்யூப்மெண்ட் ரிக்யர்மெண்ட்ஸ், டீடைல்டு டிராயிங், ஷெட்யூல்ஸ் சார்ட், எக்ஸெட்ரா, இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி அட் சப்மிட் டீடைல்டு ரிப்போர்ட் டு த சீஃப் ஆஃப் இன்ஜினியர். அதுக்கடுத்து என்ன, தொழில்நுட்ப ஒப்புதல் கிடைக்கும். டெக்னிக்கல் சாங்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்வோம்னா டெண்டர் விடுவோம். அப்ப எக்ஸெட்ரா அண்ட் சப்மிட் a detailed report to the
சீஃப் இன்ஜினியருக்கும் சூப்பரண்ட் இன்ஜினியருக்கும் இருக்கும். இப்போ சூப்பரண்ட் சூப்பரண்ட் இன்ஜினியர் ஃபார் த டெக்னிக்கல் சயின்சஸ். ஓகே. அதுக்கடுத்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அதை வந்து பரிந்துரைப்பாங்க. ஓகே இதுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரைப்பாங்க. லாஸ்ட் என்ன எழுதிக்கோங்க. A team of technical experts. Take the details and recommend for sanctions. அதுக்கடுத்து வேரியன்ஸ் ரிப்போர்ட். ஓகே மார்க்கெட் அறிக்கைன்னு சொல்லலாம். ஏதாச்சும் நம்ம ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வரும். இதுல நம்ம காஸ்ட் வந்து மாறுபடுது. லேபர்ஸ் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னா இப்போ எஸ்டிமேட்ல சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா அந்த அத்தாரிட்டிஸோட பர்மிஷனோட அவரோட மேல் அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் ரிப்போர்ட்ல மாற்றம் செய்யலாம். அதான் மாறுபட்ட அறிக்கை. ஆஹ் இன்னும் 2 தான் இருக்கு. 4 தான் எழுதிக்கிறேன். வேரியன்ஸ் ரிப்போர்ட். During the execution of your project, there is always the changes in the project. Project profile, method of construction, cost estimation, etc. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டிஸோட கன்சர்னோட பண்ணலாம். இப்ப now it becomes necessary to get the approval for variations
from the authorities concerned. அதுக்கடுத்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். அப்போ ஒவ்வொரு பெரிய ஒர்க்குக்குமே பெரிய ப்ராஜெக்ட்னா நம்ம ஒரே கட்டமா முடிக்க மாட்டோம். நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் முடிய முடிய நீங்க அறிக்கை தாக்கல் செய்யற மாதிரி இருக்கும். அதான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். நிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எழுதுகிறது. ஓகே. In case of big project, which may extend for more than a year, when the work is split into different phases. பெரிய ப்ராஜெக்ட்டை 5 கட்டம் 6 கட்டமா போட்டு பிரிச்சுக்குவாங்க. ஒவ்வொரு கட்டம் முடிய முடிய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்ப மோர் தென் இயர், அது ஒரு வருஷத்துக்கு மேல போகுது, பல வருஷம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவனால வந்து வெயிட் பண்ண முடியாது. ஒவ்வொரு வேலையை முடிய 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 அறிக்கை தாக்கல் செஞ்சுட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு. அப்ப அந்த ஒர்க் பி split into different bases. ஓகே, இதான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். அவ்வளவுதான் முடியுது. லாஸ்டா ரிப்போர்ட் ரைட்டிங்ல என்ன டாக்குமெண்ட் தான் வைப்போம் அதுல அப்படிங்கிறது பார்த்துட்டுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 டாக்குமெண்ட் வைப்போம். என்னென்ன இருக்கும் அந்த ரிப்போர்ட் ரைட்டிங்ல அது மாதிரி எக்ஸாம்பிள் கேட்கலாம் ஆன நோட்ல. லாஸ்ட் எழுதிக்கிறேன். டாக்குமெண்ட் டு கம்பெனி த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல எப்படின்னா இருக்கா என்னெல்லாம் இருந்த முழுமையிட அந்த ரிப்போர்ட் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் டு கம்பெனி த ரிப்போர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ரிப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ரிப்போர்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதுக்கடுத்து டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்து ரேட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர்ஸ். ரேட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர்ஸ். டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோமா, அது எஸ்டிமேட் பார்க்கணும்ல. டீடைல்டு எஸ்டிமேட் எஸ்டிமேட் அதுக்கு அடுத்தபடியாக அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட். அடிஷனலா ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட். அதுக்கடுத்து மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம், என்ன குவாலிட்டி. மேல பார்த்தது ரேட்டு தான் பார்த்தோம். மெட்டீரியல் லேபர். மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் கூட. அதுக்கடுத்து ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன். இது எஸ்டிமேட் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். நான் இது வந்து டெண்டர் ஃபார்ம்ல அட்டாச் பண்ண மாட்டோம். ஃபீல்டு ஸ்பெசிஃபிகேஷன் தான் அட்டாச் பண்ணுவோம் நான் சொன்னேன். ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கு அடுத்தபடியாக டிசைன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்.
அதுக்கடுத்து 9வது கால்குலேஷன் ஆஃப் டீடைல்ஸ். கால்குலேஷன் டீடைல்ஸ் போடுவோம். டோட்டல் காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேட். அது என்ன அந்த ரிப்போர்ட்ல. அதுக்கடுத்து லாஸ்ட் 11 நேம் ஆஃப் த ஒர்க். அதுக்கடுத்து ஒரு ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா, ஓகே சும்மா ரஃபா சொல்றேன் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப ரிப்போர்ட் ரைட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்டிமேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்ட போறோம், இல்ல ஒரு பிரைமரி ஸ்கூல் பில்டிங் கட்ட போறோம்னா அந்த எந்த வில்லேஜ்னா வில்லேஜ் மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல இந்த பில்டிங் கட்ட போடுறோம். அப்புறம் ஆஹ், எந்த ரெவன்யூ வில்லேஜ்னா கோயம்புத்தூர் டிவிஷன் கீழே வரக்கூடிய ஏதோ ஒரு சங்கரபுரம் வில்லேஜ்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணி இதை யார் ரெஃபரன்ஸ் பண்றாங்கன்னா சூப்பரிண்டிங் இன்ஜினியர். அது லெட்டர் நம்பர் அதுக்கு வந்து அவங்க கொடுத்து பர்மிஷன் வாங்கல, அதுக்கு லெட்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர் நம்பர் டிஸ்ட்ரிக்ட் எங்க அப்படின்னு போட்டு அதுக்கடுத்து அந்த ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அப்ரூவல் கொடுத்து ஜியோ பாஸ் பண்ணியிருப்பாங்க. முதல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கடுத்து என்னென்ன இது யூஸ் பண்ண போறோம்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த பில்டிங்ல எத்தனை ரூம் வரப்போது, ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல கட்ட போறோம், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போறோம், பிரிக் ஒர்க்கு எப்படி கொடுக்க போறோம், அதுக்கடுத்து அதுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ண போறோம், பிசிசி என்ன கிரேட் எடுக்க போறோம், ஆர்சிசி என்ன கிரேட் எடுக்க போறோம், அது இப்படி எல்லா டீடைல்ஸும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஜூனியர் இன்ஜினியரோட சைன் வந்து பீட்டு போட்டு இங்கிட்டு இருக்கும் ரைட் ஹேண்ட் சைட்ல. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சைன் இருக்கும். ஒரு சில நேரம் வந்து ஜூனியர் இன்ஜினியர் ஏயோட சைன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வந்து நம்மளோட அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரோட இது இருக்கும். அதுக்கு கீழ வந்து சூப்பரிண்ட் இன்ஜினியர் வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். சூப்பரிண்ட் இன்ஜினியர் மேல அப்படின்னா ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்கும். ரிப்போர்ட் ரைட்டிங் உங்களுக்கு கேட்க போறதா இன்னொரு நாள் எனக்கு டைம் ஏதாச்சும் ஃப்ரீ டைம் ஒரு சப்ஜெக்ட் ஏதாச்சும் ஈஸி முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜென்ரலா ஒரு காமிக்கிறேன். ரிப்போர்ட் ரைட்டிங் எப்படி பண்றேன் அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். எப்படி ரைட்டிங் பண்றேன்னா சொல்லி கொடுப்பேன். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு இதோட முடியும். அப்ப உங்களுக்கு எஸ்டிமேஷன்ல 100% உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். இப்ப நீங்க இவ்வளவு பார்த்தாவே போதும், உங்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துடும். நான் திரும்பவும் சொல்றேன், நமக்கு டிப்ளமோ சிலபஸை பொறுத்தவரை இது ஒரு தனி சப்ஜெக்ட். 20 ஒரு யூனிட்டா வரும். டிகிரியோட பொறுத்தவரை ஒரு 10 கொஸ்டின் அளவு வரும், அரை யூனிட்டா வரும். அப்ப இந்த ரிப்போர்ட் ரைட்டிங் ஸ்பெசிபிகேஷனா எங்க அதிகமா டார்கெட் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா டிப்ளமோ சிலபஸ்ல கேட்பாங்க. ஏஐல கேட்கறது கம்பாசிட்டி ரொம்ப கம்மி. அப்ப மத்த இதுல வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதிகமா கேட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களுக்கு 20 கொஸ்டின்ங்கிறதுனால இந்த ரிப்போர்ட் ரைட்டிங் வரை நீங்க படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்ப இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்தது ஸ்பெசிபிகேஷன் ரிப்போர்ட் ரைட்டிங் இது எல்லாமே ஒரு டைம் சேர்க்கலையா சார் அப்படின்னா மேலோட்டமா கொடுத்துருப்பாங்க. அவங்க சிலபஸ்க்கு அதிக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இப்ப வெயிட்டேஜ் தனித்தனியா பிரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப உங்களுக்கு இங்க இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் உங்களுக்கு தமிழ்லயே சொல்லிட்டேன். எடுத்துக்காட்டு வச்சு பிராக்டிக்கலா எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிட்டேன். ஜஸ்ட் டெக்னிக்கல் டெப்த் பார்த்துக்கங்க. ஒரு டியூஷன் போடுங்க. இது புரியல எனக்கு ஆடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்ப ஈவினிங் வந்து ஆரம்பிக்கக்கூடிய சப்ஜெக்ட் பிரிட்ஜ் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சாலும் அது வந்து சப்ஜெக்ட் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வித் எம்ஏஎஸ், ஓகே, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அது ஆரம்பிச்சாலும் அது வந்து சப்ஜெக்ட் தான். பிரிட்ஜ் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோ சிலபஸ் உங்களுக்கு 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஏஇல இல்ல அது. அதுக்கடுத்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வித் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், சிஎம் வித் எம்ஏஎஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான் சொல்றேன். அதுல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேங்கிங், எத்திக்ஸ் எல்லாம் வந்துடும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்துடும். அதான் எம்ஏஎஸ்னு போட்டு வச்சிருக்கேன், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே. அப்ப ஆஹ் அது புது சப்ஜெக்ட் தான். அது வந்து டிப்ளமோ லெவல்ல ஒரு தனி சப்ஜெக்டா வரும். உங்களுக்கு ஏஐக்கு வந்து அரை சப்ஜெக்டா வரும். அதனால வந்து உங்க டிப்ளமோ லெவல்ல 20 கொஸ்டின், அவங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின். அப்ப அதுக்கு நான் என்ன நடத்த போறேன்னு தெரியல. ஆனா அடுத்த அது 2 ஈக்குவலா தான் கொண்டு போக போறேன். பிரிட்ஜ் இன்ஜினியரிங் ஒரு 4 சார் 2 சீசன்ல முடிச்சிடுவேன் நான். அது முடிச்சிட்டேன்னா டிரான்ஸ்போர்ட் சென்டர் பார்ட் 2 ஆரம்பிச்சுப்பேன். இங்கிட்டு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. மொத்தம் 7 செஷன் வந்து எனக்கு தேவைப்பட்டிருக்கு இதே எஸ்டிமேஷன் முடிக்கிறது.
இதுக்கு முன்னாடினா நான் 4 செஷன்ல 5 செஷன்ல முடிச்சு குடுத்துருப்பேன். இதுக்கு முன்னாடி உள்ள பேட்சஸ்லாம். உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி குடுத்துருக்கேன். இத கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. யாருக்கும் டவுட் இருக்கா நீங்க நடத்துனதுல? கிளியர்? புரியுது தானே? ஓகே. எஸ் சார். இதுவரை எஸ் சார். உங்களுக்கு எஸ்டிமேஷன் புரியுது. எது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்டுக்கிறேன். ப்ராப்ளம்லாம் நான் குடுத்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. நான் இன்னைக்கு குடுத்த 3 ப்ராப்ளம் லாங் வாட்ஸ் அப்டேட் மெத்தடு, சென்ட்ரல் லைன் மெத்தட்ல கேட்டா கேட்பான். அதுவும் உங்களுக்கு குடுத்துட்டேன். அப்ப இவ்வளவு தான் கேட்க முடியும். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார்.